இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்துட்டு போயிருக்காரு, நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு போனாரா தெரியுமா? நிறைய பேர் தெரியல. ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் நான் போவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு ஊரா போயிட்டு போறாரு. எதுக்காக போறாரு, ஏன் போறான்னு ஒண்ணுமே தெரியல. ஏதாவது செஞ்சிருந்து போனா மக்கள் வர இருப்பாங்க. நாங்க இங்க வந்திருக்கிறோம்னா இங்க பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டி கொடுத்துக்கிறோம். பிரம்மாண்டமான சுமார் 350 கோடியில அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையே உங்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு நிறைய மீன்பிடி துறைமுகங்கள் கொடுத்திருக்கிறோம். மீனவர்களுக்கு நிறைய திட்டங்கள், விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள், இதையெல்லாம் கொடுத்து அதன் உங்களை வந்து பார்ப்பதற்கு நெஞ்ச நிமித்தி நாங்கள் வர்றோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகுது. 50 மாத காலத்தில் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்காங்களா? அதனாலதான் மக்களை பார்க்கல, அப்படியே வந்தாரு போயிட்டார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்களுடைய சிந்தனைக்கேற்ப ஆட்சி செய்தோம், மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப ஆட்சி செய்தோம். மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை அதிமுக ஆட்சியில கொடுத்தோம். அதனால நாங்க மக்களிடத்தில் எங்களுக்கு அபரிதமான வரவேற்பிக்கின்றது. அதனால நீங்கள் எல்லாம் இங்கே மிக திரளாக நாகப்பட்டினம் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்களை பார்க்கணும். ஒரு ஆட்சி வருவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. ஆட்சியில் அமர வைத்த பிறகு மக்களை சிந்திக்க வேண்டும். அதை விட்டுட்டு வீட்டு மக்களை தான் சந்திச்சுட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றிய சிந்தனை தான் இருக்குது. தன் வீட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும், என்ன அதிகாரத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு தான் இருக்கிறார் ஒழிய நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. குடும்பத்தில் இப்ப இருக்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் 4 அதிகார மையங்கள் இருக்குது. 4 அதிகார மையம். ஒரு அதிகார மையம் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் ஒன்று திரு ஸ்டாலின், அவருடைய மனைவி, அப்புறம் அவருடைய மருமகன், அப்புறம் அவருடைய மகன், 4 பேர் தமிழகத்தை 50 மாத காலமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். ஆக இவர்களுடைய 4 அதிகார மையத்தில் தான் இந்த 50 மாத கால ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சுதந்திரமாக அதிகாரிகள் செயல்பட்டார்கள். நிர்வாகம் சிறப்பாக இருந்தது. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் உடனுக்குடன் கிடைத்தன. இங்கே விவசாய பெருமக்கள், மீனவ பெருமக்கள் நிறைந்த மாவட்டம். இந்த 2 மக்களுக்கும் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறோம். இன்னைக்கு விவசாயம் எடுத்துக்கொண்டா இந்த பொன் விளைகின்ற பூமியை ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுப்பதற்கு முயற்சி செய்த பொழுது இங்க இருக்கின்ற விவசாய பகுதி மக்கள், விவசாய தொழிலாளிகளும் தங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்து விடுவோம் என்ற அச்சத்தில் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்தீர்கள். அண்ணன் OS மணியன் அவர்கள் என்னிடத்தில் பேசினார். எப்படியாவது இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கு தகுந்த ஆதாரத்தோடு சட்டத்தை நாம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இப்படி கோரிக்கை வைத்ததன் காரணமாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பெரிய மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக, அவருடைய விளைநிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக, அவர்களுடைய விளைநிலங்கள் பறி போய்விடுமே என்ற அச்சத்தில் உறைந்து போயிருந்த அந்த விவசாயிகள் மனம் குளிர்கின்ற விதமாக அதிமுக அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை சட்ட வழியிலே கொண்டு வந்து பூமியை பாதுகாத்து, இது அதிமுக அரசாங்கத்துடைய சாதனை. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைச்சரவையிலே துணை முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மீத்தேன், ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக. திரு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. உங்களுடைய விளைநிலங்களை பிடுங்குவதற்காக
பறிப்பதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தது, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. உங்களுடைய பூமியை பாதுகாத்தது அதிமுகவுடைய அரசாங்கம். இதிலிருந்து எந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்கிறது? எந்த அரசாங்கம் விவசாய தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பான அரசாங்கம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அது மட்டுமில்ல, 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை, இங்க இருக்கிற டெல்டா விவசாய தொழிலாளிகள் இந்த பூமியை நம்பித்தான் இருக்கிறாங்க. இவருடைய வாழ்க்கை இந்த பூமியை நம்பித்தான் இருக்குது, வாழ்வாதாரம் இந்த பூமியை நம்பித்தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பொன் விளைகின்ற பூமிக்கு நீர் தேவை. அப்பதான் பயிர்கள் நாம நடவு செய்ய முடியும். ஒவ்வொரு ஆண்டும் கன்னடத்தில் கெஞ்சி கூத்தாடி நாம் தண்ணீரை பெற வேண்டிய நிலை மாறி நிரந்தரமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கன்னட அரசு தந்தே ஆக வேண்டும். அதன் அடிப்படையில் இதையும் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக மண்ணிலே மறைந்து விட்டார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே செயல்பட்டு உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி விவசாய வயிற்றில் பால் வாய்க்கின்ற விதமாக ஆண்டுக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணி திணந்து விட வேண்டும் என்ற நல்ல தீர்ப்பை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணி நமக்கு திறந்து விட்டாகணும் கர்நாடக அணையிலிருந்து. இப்படி விவசாயிகளை பாதுகாப்பதற்காக அதிமுக அரசு செயல்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை பொய்க்கின்ற பொழுது விவசாய பணி பாதிக்கிறது, விவசாய தொழிலாளிகள் பாதிக்கிறாங்க வேலை இல்லாம. அதனால நீண்டகால பிரச்சனை தீர்வு காண வேண்டும். அதற்காக நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமரை சந்தித்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்கின்ற விதமாக தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய கோரிக்கை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை, கோதாவரி காவிரி இணைப்பு செயல்படுத்துங்கள். கோதாவரி காவிரி இணைப்பு பெரிய திட்டம், பெரிய திட்டம். அப்படி அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பட்டத்தில் நாம் நெற்பயிர் நடவு செய்யலாம். அதையும் கொண்டாந்து அதையும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தல. ஏன்னா அவர்கள் தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொல்லவில்லை. அதனால் அவர்கள் அதற்கு முயற்சி எடுக்கல. ஆனால் திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அதற்காக கடுமையான முயற்சி எடுத்தோம். இன்னைக்கு அதை செயல்பாட்டுக்கு வருகின்ற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? விவசாய விரோத ஆட்சி வேணுமா? காவிரி நதியை நம்பித்தான் 20 மாவட்ட மக்கள் இன்றைக்கு குடிநீர் ஆதாரத்தை பெற்றிருக்கின்றார்கள். காவிரி தண்ணீர் முழுமையாக கிடைக்காவிட்டால் விவசாயம் அழிந்துவிடும், குடிப்பதற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரும் கிடைக்காமல் போய்விடும். எவ்வளோ என்ன காலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எங்களுக்கு முழுமையா தண்ணி கிடைக்கல, வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து மீள்வதற்குத்தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கிடப்பிலை போட்டு விட்டார்கள். அது மட்டுமல்ல, மேட்டூரில் திறக்கின்ற நீர் கடைக்கோட்டில் கடையை கலக்கின்ற வரை சுத்தமான நீராக கிடைக்க வேண்டும். குடிப்பதற்கு நல்ல நீர் வேண்டும். அப்பதான் எந்தவித உடல்ல எந்தவித பாதிப்பு ஏற்படாது. அதை நான் எண்ணி பார்த்து நடந்தாய்வாளி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை உருவாக்கி அதற்கு விரிவான திட்டறிக்கை, அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்ற எல்லாம் அறிக்கையோடு நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் பாரத பிரதமரிடத்தில் நேரில் சென்று கொடுத்தேன். அதை படித்து பார்த்துட்டு ஒரு நல்ல திட்டம் தான். இன்றைக்கு நல்ல நதிநீர்கள் மாசுபடுவதை தடுக்க வேண்டும், நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும், மக்கள் குடிக்கின்ற நீர் சுத்தமாக இருக்க வேண்டும், விவசாயத்துக்கு பாய்ச்சுகின்ற நீர் சுத்தமான நீராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை ஏற்று மேதகு குடியரசுத் தலைவருடைய உரையில நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நாம் கொடுக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதமாக அறிவிக்கப்பட்டது. 2 வருஷத்துக்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கஷ்டப்பட்டு நான் கொண்டு போய் பிரதமர் கொடுத்து அவரும் நமக்கு ஆதரவாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அந்த
குழுவில் அந்த இரு அவைகள் இருக்கின்ற அந்த கூட்டத்தில் மேதகு குடியரசுத் தலைவர்கள் அறிவிச்சாங்க. என்ன ஆச்சுன்னு அப்போ இருக்கிற திமுக மந்திரி சொன்னார், இதெல்லாம் எங்கெங்க நடக்கும், கிண்டலும் கேலியும் பேசினார். ஏதோ முதலமைச்சர் இருந்தீங்க, கொண்டு பிரதமர்கிட்ட கொடுத்தீங்க, அவரும் உங்களுக்கு சங்கடம் வரக்கூடாதுன்னு அதை அறிவிச்சார் சொன்னார். ஆனால் மத்திய அரசாங்கம் இப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு மட்டுமல்ல, நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 11,500 கோடி 11,500 கோடி இந்த நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. பல மக்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன், நீங்க குடிக்கிற நீர் இந்த கடைக்கோட்டில் இருக்கின்ற காவிரி நதி நீர் சுத்தமான நீராக நீங்கள் பருகுவீர்கள், குடிப்பீர்கள். அதுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ஆண்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் திமுக அரசாங்கம் வேற வழி இல்லாம மத்திய அரசாங்கம் முதற்கட்டமாக 990 கோடி அறிவிச்சு முதல் கட்ட பணி செய்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் அந்த நதியினுடைய காவிரி ஆற்றினுடைய 2 கரையில் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அந்த காவிரி ஆற்றில் கலக்காம அது ஓரமா பேபிகளால் ஒரு சிறிய கால்வாய் மூலமாக ஒரு பெரிய செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றில் விட்டுருவாங்க தண்ணியை. எல்லா நகரம் மேட்டூர், பவானி, கொமராபாளையம், அதோட பள்ளிப்பாளையம், ஈரோடு, திருச்சி இப்படி என்று பல நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் சுத்தப்படுத்தி ஆற்றில் விடுவாங்க. அதே போல பவானி சாகரிலிருந்து வெளியேறுகின்ற நீர் பவானியில் வந்து ஜாயிண்ட் ஆகுது, இணையுது. அந்த வழியில் இருக்கின்ற இரு கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்தி விடுறாங்க. நொய்யல் ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற அந்த நீர் சுத்தப்படுத்தி அந்த நதியின் வழியாக காவிரியிலிருந்து சேருது. அமராவதியிலிருந்து திறக்கப்படுகிற நீர் இரு கரை ஓரமாக அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் சுத்தப்படுத்தி விடுறாங்க. இப்படி பல்வேறு கிளை நதியில் இருந்தா நீர்லாம் வந்து காவிரி ஆற்றில் கலக்குது. அப்படி நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உங்களுக்கு நல்ல தண்ணீரை கிடைக்க வாய்ப்பை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, யாரும் கோரிக்கை வைக்கல, எங்க மனதில் பட்டது. நான் ஒரு விவசாயம் இருக்கின்றேன், ஏழை மக்களோடு வாழ்ந்தவன். அந்த ஏழை மக்களும் நல்ல தண்ணீரை பருக வேண்டும். விவசாயிகள், நான் ஒரு விவசாயம் இருக்கின்றேன், நல்ல சுத்தமான நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தினால்தான் எந்த பூச்சி விழாம விவசாய பயிர்கள் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறேன். இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. இப்படி ஒரு சிந்தனையாவது இந்த முதலமைச்சருக்கு தோன்றி இருக்குதா? சிந்தனையில எவ்வளவு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். விவசாய பிரதிபலிப்புகளை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கே மேட்டூரிலிருந்து திறக்கப்படுகிற நீர் சுமார் 25% நீர் வீணாவது. அப்படி வீணாகின்ற நீரை தடுத்து அதை முறையாக கால்வாயின் மூலமாக விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக 36,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இன்றைக்கு கிளை வாய்க்கால் அனைத்தும் காங்கிரீட் கால்வாயாக மாற்றி கொடுப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டு மத்திய அரசிட்ட ஒப்படைச்சேன். கிடப்புல போட்டான். ஒரு ஆட்சியா? துரதிருஷ்டவசமாக அதிமுக ஆட்சி வராமல் போயிட்டு வந்திருந்தா 36,000 கிலோமீட்டர் டெல்டா மாவட்டத்தில் எல்லா கால்வாயிலும் காங்கிரீட் கால்வாயை மாற்றி அந்த தண்ணீரை சேமித்து கடைக்கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கும் மேட்டூர் அணை தண்ணி திறந்தா கடைக்கோட்டில் விவசாயிக்கு போய் நீர் பாயும். இப்ப 2 நாளாக நான் வந்து டெல்டா மாவட்டத்தில் சுற்றி இருக்கிறேன். அப்போ விவசாயிகளுடைய கருத்து கேட்பு கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிற பொழுது தண்ணி திறத்தாங்க. ஆனா எங்களுக்கு 1 மாதம் கழிச்சும் கடைக்கோட்டைகிட்ட விவசாயிக்கு தண்ணீர் கிடைக்கல என்று விவசாயிகள் புலம்பிக் கொண்டிருக்கிற செய்தியை நான் பார்க்கிறேன். ஆனா நாங்க கொண்டு வந்த திட்டத்தின்படி செயல்பட்டு இருந்தா நேரம் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட நீர் முறையாக கடைக்கோட்டை விவசாயிக்கு கிடைச்சிருக்கிறோம். இது நல்ல திட்டம் தானே? சொல்லுங்க, பேச மாட்டேன். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டேன். எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு சிந்திச்சு விவசாயி தொழிலாளி மீனவர்கள் நலன் காப்பதற்காக எடுத்த திட்டங்கள் அத்தனையும் உங்களுக்காக கொடுத்தோம். இன்னைக்கு அதுதான் அப்படின்னா, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடை தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி. விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரம் கிடைச்சது.
அந்த உரிய நேரத்தில் பட்டத்தில் அந்த பயிர்களுக்கு உரையிட்டா தான் நல்ல விளைச்சல் கொடுக்கும். இந்த அரசாங்கத்துக்கு தெரியல. அதனால விவசாயிகள் கியூ லைன் என்று உரம் வாங்குகின்ற நிலை தமிழ்நாட்டில் 2 வருஷத்துக்கு முந்தி பார்த்தேன். இப்போ உர தட்டுப்பாடு இருப்பதாக விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிச்சாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதே போல விவசாயி தொழிலாளி அவருடைய வாழ்வு சிறக்க, பொருளாதார மேம்பாடு அடைய விலையெல்லா கறவை மாடுகள், விலையெல்லா ஆடுகள், எல்லா கோழிகள்லாம் கொடுத்தோம். பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் உரிய நேரத்தில் திருமண வயது அடைந்த போது திருமணம் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது திருமண உதவி திட்டம் 25,000 50,000 கொடுத்தோம். தாலிக்கு தங்க ஒரு பவுன் இன்னைக்கு 70,000 ரூபாய். 6 லட்சம் பெண்களை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திருமண உதவி திட்டத்தின் கீழே 6 லட்சம் குடும்பம் இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலம் உதவி பெற்றிருக்கிறாங்க. அதேபோல அம்மா இருசக்கர வாகனம் இன்றைக்கு நம்ம கிராமத்திலும் சரி நகரத்திலும் சரி இன்றைக்கு பெண்கள் உரிய நேரத்தில் போய் அலுவலகத்துக்கு போகலாம், உரிய நேரத்துக்கு வீட்டுக்கு வரலாம். அம்மா இருசக்கர வாகனம், ஒரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். 3 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்கினதுக்கு திட்டமிட்டு செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். அதே போல மீனவ மக்கள் நிறைந்த பகுதி இன்னைக்கு மீனவர்களுக்கு தேவையான திட்டம் இடத்துல கோரிக்கை வைத்தார்கள். அண்ணன் YS மணியன் அவர்கள், உங்களுடைய அன்றைய தினம் அமைச்சராக இருந்த திரு ஜெயக்குமார் மீனவத்துறை அமைச்சராக இருந்தார். இப்படி மீனவ மக்களுடைய குறைகளை சுட்டி காட்டினார். மீனவர்களுக்கு சிறு துறைமுகங்களை அமைத்துக் கொடுங்கள், இறங்குதளங்களை அமைத்துக் கொடுங்கள், தடுப்பு சுவரை கட்டி கொடுங்கள், இப்படி கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் நம்பியார் நகரில் அந்த மீனவர்களுடைய நலன் கருதி அவருடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக அரசு 24 கோடி, அவருடைய மீனவருடைய பங்களிப்பு 11 கோடி, கிட்டத்தட்ட 35 கோடியில அந்த மீன்பிடி சிறு துறைமுகங்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணி நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஆட்சி மாற்றம் வந்தது. அதை சரியான முறையிலே அந்த திட்டத்தை துறைமுகத்தை அமைக்காமலே அவசர கோலத்தில் முதலமைச்சர் திறந்து விட்டார். இன்றைய தினம் அந்த மீனவ மக்கள் நேரடியாக வந்து அதை பார்வையிடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். நானும் மன்னனும் நேரடியாக சென்று அந்த மீன்பிடி துறைமுகத்தை பார்த்தோம். அதில் இருக்கின்ற குறைபாடுகள் நிச்சயமாக களையப்படும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று அந்த மீனவ மக்களுடைய குறைகள் முழுமையாக நீக்கப்படும். முழுமையான துறைமுகம் அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவ சமுதாயங்கள் எப்படி எண்ணுகின்றார்களோ அதன்படி அந்த துறைமுகத்தை அமைத்து கொடுக்கும் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கஜா புயல் கடுமையான சேதம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு புயல் வேகத்தில் செயல்பட்டு ஆளும் தண்ணியில மின் கம்பத்தை நெட்டு உடனுக்குடன் அதை சரி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான பொருட்கள் அரசின் சார்பாக கொடுத்தோம். தன்னார்வ மூலமாக தேவையான பொருள்லாம் கொண்டாந்து கொடுத்தோம். அப்படி மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, விவசாயிகள் கஜா புயல்ல கடுமையாக பாதிச்சுட்டாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் பாதிக்கப்பட்டதா உரிய விலை கொடுத்தோம். கரும்பு பாதிக்கப்பட்டதா அல்லது மாமரங்கள் பாதிக்கப்பட்டதா, இப்படி ஒவ்வொன்றையும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாம் அந்தந்த சேதத்தை கணக்கிட்டு முழு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அந்த கஜா புயல் போது பல பேர் உயிரிழந்து விட்டார்கள். அப்படி உயிரிழந்த குடும்பத்திற்கு தேவையான நிவாரண தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, கஜா புயல் போது கால்நடை செல்வங்கள் இறந்து விட்டன. மாடு, பசுமாடு, ஆடு, கோழி இதெல்லாம் இறந்து விட்டன. அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு அந்த விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, கால்நடை இழந்த விவசாயிகளுக்கு அதற்கு ஏற்றவாறு நிதி உதவி அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல மீனவர்கள் கஜா புயலால் வீடுகள் இழந்து விட்டார்கள். அப்படி வீடுகள் இழந்த அந்த குடும்பத்துக்கெல்லாம் கணக்கிட்டு சுமார் 6000 மீனவர்களுக்கு வீடு கட்டுகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முதல் கட்டமாக நடவடிக்கை எடுத்தோம். சுமார் 1300 வீடுகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பை விட்டு கட்டப்பட்டு வந்தது வீடுகள். ஆட்சி மாற்றம் இன்றைய தினம் முடிவிட்டது. இன்னும் அந்த மீனவர்களுக்கு
அந்த வீடு ஒதுக்கி தரல. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கட்டப்பட்ட வீடுகள் உரிய மீனவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல விலைவாசி உயர்வு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருமோ அப்பொழுதெல்லாம் விலைவாசி உயரும். இன்றைய தினம் மின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சி அது வரைக்கும் நாட்டை ஆண்டுது. அந்த காலகட்டத்தில் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்கிது. 1 கிலோ 27 ரூபா அதிகமாக இருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 72 ரூபாய்க்கு விற்கிது. 1 கிலோ 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபாய்க்கு விற்கிது. அதாவது 18 ரூபா உயர்ந்திருக்குது. கடல் எண்ணெய் 1 லிட்டர் அதிமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 190 ரூபா, 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் 1 லிட்டர் அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400, 150 ரூபா உயர்ந்து போச்சு. துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு விற்றது. இன்றைய தினம் 130 ரூபாய்க்கு விற்கிது. 56 ரூபா அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபா அதிமுக ஆட்சியில், இப்போ 120 ரூபாய்க்கு விற்கிது. 41 ரூபா அதிகம். இப்படி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. மக்களுக்கு வருமானம் குறைஞ்சிட்டது, இன்றைக்கு செலவு அதிகரித்துட்டது. இதனால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். இதை பற்றியெல்லாம் முதலமைச்சருக்கு கவலை இல்லை. இதை போய் கேளுங்க பார்க்கலாம், முதலமைச்சர் தெரியுமா? ஒன்றும் தெரியும். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை பார்த்தா தானே தெரியும். ஆக விலைவாசி உயர்ந்திருக்குது, வேலைவாய்ப்பு மக்களுக்கு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சிட்டது. இதனால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட துன்பமான நேரத்தில் இவர்கள் காத்தாங்களா? சிந்திச்சு பாருங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை அந்த காலகட்டம். அடுத்தது கஜா புயல், கடுமையான புயல், வெள்ள சேதம், அத்தனை பயிர்களும் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கொரோனா, யாரையும் வீட்டை விட்டே வெளியேற முடியல. 1 வருஷம் வீட்டில் தான் இருந்தீங்க. இப்படிப்பட்ட காலத்தில் கூட விலைவாசி உயர்ந்ததா? கட்டுப்பாட்டில் வச்சிருந்தல. ஏன் இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு? திறமையற்ற முதலமைச்சர், நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். நாட்டை ஆளுகின்ற காலத்தினாலே, நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தெரியாத காலத்தினாலே, என்ன நாட்டு நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதனாலதான் இவ்வளவு விலை உயர்ந்து விட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது பல்வேறு சோதனையான நேரத்தில் கூட விலைவாசி உயரல. இன்னைக்கு திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்திருக்குது. கொரோனா காலம், வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு, கடையெல்லாம் மூடி கிடந்தது, ஜிஎஸ்டி வருமானம் இல்ல, தொழிற்சாலை மூடி இருந்தது, வருமானம் இல்ல, பெட்ரோல் பேங்க் எல்லாம் மூடி இருந்தது, பெட்ரோல் பங்க் பூரா மூடி இருந்தது, அங்கே வருமானம் இல்ல, வாட் வரியில கிடையாது, பத்திரப்பதிவு நடக்கல, வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, கலால் வரி 11 மாசம் பிராந்தி கடையெல்லாம் மூடியாச்சு, எங்கேயும் திறக்கல, வருமானம் இல்ல. அப்படி இருக்கின்ற போது கூட விலைவாசி உயராமல் பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம், வருமானமே இல்லாத போல நாட்டு மக்களை காத்தோம். 11 மாசம் வேலை இல்லை மக்களுக்கு. ஆக அப்படிப்பட்ட துன்பமான நேரத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படாத கூட என்பதற்காக ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் விலை இல்லாம பொருள் கொடுத்தோம். ஒரு ஆண்டு கொடுத்தோம்ல, பேச மாட்டோம். ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் அரிசி விலை இல்லாம கொடுத்தோம், எண்ணெய் விலை இல்லாம கொடுத்தோம், அதே போல சர்க்கரை விலை இல்லாம கொடுத்தோம். ஒரு ஆண்டு கொடுத்தோம். உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது? இன்றைக்கு 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டீங்களா? 50 மாத காலம் ஆட்சியில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒண்ணுமே இல்லை. விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டம் 3 ஆண்டு காலமா டெல்டா இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்யல. 2 வருஷத்துக்கு முந்தைய மேட்டூருக்கு வந்தார், வீரவசனம் பேசினார், நான் டெல்டாக்காரன், குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விடுறேன், விவசாயிகள் நீரை முறையாக பயன்படுத்தி இன்றைக்கு உரிய நேரத்தில் சாகுபடி செய்யணும்னு சொன்னாங்க. அதை நம்பி அவர் விவசாயிகளும் சாகுபடி செஞ்சாங்க. கடைசியில் விளைகின்ற நேரத்தில் தண்ணி இல்லை, டேமில் காஞ்சி போச்சு, கர்நாடகத்திலிருந்து தண்ணி வாங்க முடியல,
விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் முறையாக அந்த விவசாயிகளை இடம்பெற செய்துதான் அந்த பாதிப்புக்கு உண்டான சேதத்துக்கு உண்டான தொகை பயிர் காப்பீட்டு திட்டமாக கிடைச்சிருக்கும். அது செய்யல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை பேரிட காலத்தில், வறட்சி காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது உரிய காப்பீட்டு திட்டத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு அதிக இழப்பீட்டு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 12,000 கோடி விவசாயிகளுக்காக நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அப்படி ஏதாவது இந்த விவசாயிகளுக்கு செஞ்சிருக்கிறியா? ஏதாவது விவசாயி தொழிலாளிக்கு செஞ்சிருக்கிறியா? இல்ல மீனவ நண்பர்களுக்காக செஞ்சிருக்கிறியா? இல்ல எந்த தரப்பு மக்களுக்காக ஏதாவது இந்த ஆட்சியில பயன்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. அந்த சட்டமன்ற தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிங்கள். எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள். ஒரு நல்ல ஆட்சி உங்களுக்கு தருவோம் என்று நேரத்தில் தெரிவித்து இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வீடா உங்களுடன் ஸ்டாலின் தூக்கிட்டு வர போறாங்க. வீடு வீடா இந்த அட்டை தூக்கிட்டு வர போறாங்க. இதுல என்னன்னா 46 பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது. இந்த 46 பிரச்சனைக்கும் நீங்க சொன்னீங்களா உடனே அந்த அதிகாரி குறிச்சிட்டு போய் 45 நாள் தீர்த்து வைப்பாராம். ஏங்க அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு தான் மக்களை பத்தி இந்த முதலமைச்சர் சிந்திச்சிருக்கார். 4 வருஷம் உங்களோட ஸ்டாலின் இல்ல, குடும்பத்தில் ஸ்டாலின் இருந்திருக்கார். இப்பதான் உங்களோட ஸ்டாலின். இவன் என்ன செய்ய போற? ஆட்சி முடிகிற தருவாய், இன்னொரு 8 மாசத்துல உங்க ஆட்சி முடிய போகுது. நீ என்ன செய்ய போற? எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இதுதான் ஸ்டாலினுடைய தந்திரமா. இதே மாதிரிதான் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போய் அங்கங்க மேடகட்ல பாயை விரிச்சு போட்டு அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அழைச்சு பிரச்சனை இருந்தா மனுவா எழுதி நான் கொண்டாந்து பெட்டியில போடுங்க, நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறேன், பத்திரமா வச்சுக்கிறாராம். அதுல தங்கம் போட்டுருக்கீங்களா? தங்க வெள்ளி வைரமெல்லாம் போட்டுக்கிறீங்க, பத்திரமா கொண்டு வீட்டில் வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து கோரிக்கை நிறைவேற்றுன்னு சொன்ன முதலமைச்சர் அப்போ மனு போட்டாச்சு இல்ல? அப்ப எதுக்குது? அப்பவே மனு கொடுத்துட்டாங்க. அந்த மனு என்ன ஆச்சு ஸ்டாலின் அவர்களே? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் வெட்டாட்டின் குறுக்கே 2017ஆம் ஆண்டு எங்களுடைய அரசாங்கம் அந்த பூதங்குடி கிராமத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3.88 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இப்போ திமுக அரசாங்கம் வந்த பிறகு திமுக கட்சி சேர்ந்ததற்கு ஆதரவாக அது 7.88 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தடுப்பணை கட்டுறாங்க. இதனால 32 கிராமம் பாதிப்பதாக இன்றைய தினம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாயி தெரிவிச்சாங்க. கடல் நீர் அங்கே உள்போகின்ற பொழுது அந்த பகுதியெல்லாம் விவசாய பூமியெல்லாம் பாதிக்கும் சொன்னாங்க. ஆகவே இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக விடுகின்றேன். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தின்படி எந்த இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று தேர்வு செய்தோமோ அதே இடத்தில் தடுப்பணை கட்டினால் இந்த விவசாயிகளுக்கு பயனளிக்கும். தவறி வேண்டுமென்ற திட்டம் கட்சிக்காரருக்கு ஆதரவாக நீங்க செயல்பட்டால் இந்த மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விமர்சிச்சு இருக்காங்க. இன்றைக்கு சிபிஐ கட்சி வந்து செஞ்சு பாருங்க. சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இன்றைக்கு கேரளாவில் 2க்கும் விரோதமாக இருக்கு, காங்கிரஸுக்கு அதுக்கும். அதனால இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, சிபிஐக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. தொழுறாங்க பண்ண காது கேட்கல, பேசிட்டு இருக்கும்போது கேட்கல. முடிஞ்சுதா?
அதே பேசிட்டு இருக்கும்போது கேட்கல, சாரி. ஆக மாணவருடைய நலன் கருதி கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டது அதிமுக. ஆனா மாணவர்கள் இளைஞர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். மாணவர்கள் இளைஞர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு எப்பெல்லாம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சோதனை வருதோ அப்பெல்லாம் உதவி செய்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. சிந்திச்சு பாருங்க. இந்த மாணவர் இளைஞர் நலன் கருதி தானே இவ்வளவு கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, 7 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் கல்லூரி, 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 வேளாண்மை கல்லூரி, ஐடி கல்லூரி, இவ்வளவு கல்லூரி திறந்தது நாங்க. தயவு செய்து இளைஞர்கள் மாணவர்கள் எங்களை நினைங்க. அதிமுக ஆட்சி தான் உங்களுடைய ஆட்சி. இது உங்களுடைய கட்சி, உங்களுடைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனாலதான் ஆல் பாஸ் போட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். மாணவர்கள் இருந்து அனைத்து தர மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கிறேன். அதே வேளையில் இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டு, அம்மா இருக்கும்போது மீன்வள பல்கலைக்கழகத்தை கொடுத்தோம், மீன்வள கல்லூரியை கொடுத்திருக்கிறோம். புதிதாக பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கலை தொடங்கப்பட்டது. அதே போல் நாகப்பட்டினத்தில் நம்பியார் நகரில் சிறு துறைமுகங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். நாகூர் பண்டினச்சேரி 19 கோடியில் கடல் தடுப்பு சுவர் கலைக்கப்பட்டது. குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அனைத்து குளங்கள் ஏரிகள் அனைத்து தூர்வாரப்பட்டிருக்கின்றன. அதே போல் நாகப்பட்டினத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் புதிதாக கட்டி கொடுத்திருக்கிறோம். புதிய வருவாய் கோட்டாச்சாலும் கட்டி கொடுத்திருக்கிறோம். மாவட்ட விளையாட்டு அரங்கம் கட்டி கொடுத்திருக்கிறோம். நாகப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். திருமருகல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம். திருக்கண்ணபுரத்தில் புதிய காவல் நிலையம் தொடங்கப்பட்டிருக்குது. திருமருகலில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறோம். திருமருகல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு 30 படுக்கை கொண்ட இன்றைக்கு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையை தரம் உயர்த்தியிருக்கிறோம். திருமருகலை தலைமையாக கொண்டு குறுவட்ட நில அளவையார் அலுவலகம் கட்டித்திருக்கிறோம். தொகுதி முழுவதும் பல்வேறு நிலைப்பள்ளிகள், உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியா தாராளம் உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தொகுதி முழுவதும் கிராமங்களை இணைக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட பாலங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சித்துறை இணை ஆணையர் எல்லை தஞ்சாவூரிலிருந்து பிரித்து நாகப்பட்டினம் தலைமையாக கொண்டு இணை ஆணையர்கள் கட்டு துவக்கப்பட்டது. திருமருகலில் இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சி ஆய்வாளர் உருவாக்கப்பட்டது. நாகூர் தர்கா குளம் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தவுடன் நானே நேரடியாக பார்த்து அந்த குளக்கரையை சரி செய்வதற்கு 4.15 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து குளக்கரை சுவர்களை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்தை தெரிவித்து, திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவரை நடித்தது போதும், மக்களை ஏமாற்றியது போதும். சட்டமன்ற தேர்தலே உங்களுக்கு நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும். திரு ஸ்டாலின் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி